ஹலோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் டாட்டுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா, இதை வந்துட்டு நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட சென்ட்ரு பார்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். சென்ட்ரு பார்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீஸ்கட் டீஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோடது உடஞ்சிருச்சு. இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு கரெக்டாக 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே போட்டுற வேண்டியதான் நேராக. இப்போ இதிலேருந்து இப்போ நீங்கள் ஆள் வந்துட்டு நம்ம நேரில் பார்ப்போம் ஒன்று, இல்லை அவங்க வந்துட்டு அவங்களோட நம்ம சைஸ் நமக்கு தெரியும்ல. இப்போ ஒரு செஸ்ட்டு சைஸ் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு இப்போ அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1.25 வச்சுக்கலாம், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா. இல்லை நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கெலாம் 1.5 வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு 37, 38 அந்த மாதிரி ப்ளவுஸ் சைஸ் போகிறப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 இன்ச்சு வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து இதுக்கு வந்துட்டு இந்த கேப் வந்துட்டு 2 இன்ச்சு வச்சுட்டு இதை அப்படியே நேராக அந்த மாதிரி மார்க் பண்ணிட வேண்டியது. இப்போது இந்த சென்ட்ரு பார்ட் இப்போ இது வந்து ஒரு சென்ட்ரு பார்ட்டு தானே, இதிலேருந்து இப்போ அதே 2 இன்ச்சு சென்ட்ரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு இருக்க கேப் வந்துட்டு 3.5 இருக்கும், அதாவது 3.5 இன்ச்சு இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து 3 இன்ச்சு இங்கே விட்டோம்னா நமக்கு கரெக்டாக வரும். இதுதான் சென்ட்ரு பார்ட். இப்போ இது வந்துட்டு 2 பக்கமும் நமக்கு மார்க் ஆகிருக்கும். உங்களுக்கு ஆகலை அப்படின்னா இங்கே நீங்கள் திரும்ப குறிச்சிக்கலாம். ஓகேவா? இதை கொஞ்சம் நீங்கள் அச்சா போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு போட்டது தான் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாக் பீஸ்னால இந்த மாதிரி போயிடுச்சு. இதை வச்சா போட்டிங்கன்னா இங்கே இப்படி தட்டினீங்கன்னா இது இங்கே படியும். நம்ம அதை வச்சு இங்கே மார்க் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே வச்சு தைச்சிடுங்க. இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கு. ஓகேவா? இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள் பக்கம் வச்சு இந்த இது எனக்கு மார்க் அப்படியே தெரியுது, நான் அதுலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1/4 இன்ச்சு, அதுக்கு மேலே நம்ம அதிகமாக விடக்கூடாது. ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சு தான் தைக்கிறதுக்கு விட்டுருப்போம், அதை தான் நீங்கள் தைக்கணும். இந்த மாதிரி நைஸாக கொண்டு வந்து இங்கே ஷார்ப்பாக இறக்கணும். நம்ம இப்படி இந்த 1/4 இன்ச்சோடையே இங்கே இப்படி நேராக வந்து இறக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்கே அடுத்து இந்த தையல். இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ஈக்குவலாக வச்சுட்டு இதை இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் தைக்கணும்.
இதுலேயுமே 1/4 இன்ச் தான் தைச்சு வரணும். இதே தைச்சிட்டு இதுவும் 1/4 இன்ச் சைஸ்லேயே தைச்சிட்டு அதே மாதிரி வந்து இறக்கிடணும் நம்ம. அந்த 1/4 இன்ச்சு இங்கேயும் கொண்டு வந்து அந்த 1/4 இன்ச்சு நம்ம இப்படி நிப்பாட்டக்கூடாது. கூர்மையாக இப்படி பொறுமையாக வந்து நிப்பாட்டிடணும். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தையல் பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு இதில் பர்ஃபெக்டாக இருக்காது அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி யாருமே சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து டாட் வைக்கிறது வந்துட்டு நம்ம ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்லை ஆக்சுவலாக. நம்ம வெட்டுற முறையுமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்துட்டு கட்டிங் இருக்குதுன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா இந்த டாட்டில் தான் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுதான் கரெக்டாகவே வராது. எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. நான் அப்புறம் திரும்ப இதை திரும்ப கற்றுக்கிட்டு அப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக தைக்க ஆரம்பித்தேன். இப்போ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு தையல் இதில் அப்படி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டேன். இன்னொரு தையல். நெக்ஸ்ட் அந்த சைடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடும் தைச்சி முடிச்சிட்டேன். 2 சைடும் 2 தையலும் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பின்னாடி பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி மடித்து தைக்க போகிறோம் இந்த இடத்த. இது வந்துட்டு ஒரு 1½ இன்ச்சு தைக்க விட்டுருப்போம். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே தைக்க இது பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட வேண்டியதான். அந்த 1½ இன்ச்சு இந்த மாதிரி நேராக தைச்சிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண வேண்டியதான். ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஆர்ம் ஹோல் கட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். 2யும் சமமாக வச்சுட்டு இது 2ம் இந்த மாதிரி சமமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணுறோங்கனால நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கையில் முன்கை வளைவுன்னு சொல்லிட்டு ஒன்று வெட்டுவாங்க. அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் முன்கை வளைவுன்னு சொல்லிட்டு இங்கே வெட்டுவாங்க, கட் பண்ணுவோம் நம்ம 1/2 இன்ச்சு. ஆனால் இந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கட் பண்ணல, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஜாயின் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணணும்னா இதை ஈக்குவலாக வைக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாகவே வரும். நம்ம அந்த முன்கை வளைவுங்கிறது நம்ம வெட்டவே தேவையில்லை, கைக்கு மட்டும் வெட்டினா போதும்.
1/2 இன்ச்சு இந்த மாதிரி நான் 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன் எக்ஸ்ட்ரா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா அதுதான் வெட்டணும். நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அதுலேயே 2 தையல் போட்டுப்போம். ஏன்னா தையல் பிரிஞ்சிடும். ரொம்ப நாளைக்கு ப்ளவுஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா?